இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் செய்த 992 கோடி ரூபாய் திமுக ஆட்சி காலத்தில் செஞ்சுருக்கிறாங்க. அதற்கு முன்பு பருப்பு சக்கரை பாமாயில் 2000 கோடி ரூபாய்க்கு கிறிஸ்டி நிறுவனம் ஊழல் செஞ்சுருக்கிறாங்க அதிமுக ஆட்சி காலத்தில். இவ்வளவு பெரிய ஊழல்கள் மேற்கொண்ட ஒரு நிறுவனத்தை நீங்கள் இன்றைக்கி பிளாக் லிஸ்டாவது மினிமம் பண்ணியிருக்கணும். திரு வேலு அவர்கள் நெடுஞ்சாலையில் வந்து பிடபிள்யூடி அமைச்சராக இருந்தப்போ அந்த கட்டின மேம்பாலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேதமாச்சு. அதுபோல் தரமில்லாத கான்ட்ராக்டர் மேலே வந்து நடவடிக்கையே வந்து சுத்தமாக இல்லை. இந்த ஊழலை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது தகவல் இருக்கா சார்? அதே மாதிரி விசாரணை ஏதாவது நடக்குதா? அதோடு அது நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது அவர் வந்து இந்த பொசிஷனுக்கு சரியானவர் இல்லை என்றது. நீங்கள் மேலே இவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஊழல்களில் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய உண்மை. இந்த மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. இன்ஃபேக்ட் கந்தசாமின்னு ஒருத்தர் வந்தார். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து பாட்காஸ்ட் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். பட் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வந்து தொடர்ந்து உங்கள்கிட்ட முன்னாடி வந்து வைக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் இது. அதை தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமில் எவ்ரி டியூஸ்டே அந்த எக்ஸ்போஸ் நிகழ்ச்சியை வந்து யார் பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா அறப்போர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய ஜெயராமன் சார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க தொடர்ந்து நிகழ்ச்சி நம்மளுக்காக பண்ண போகிறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்குங்களா சார்? நல்லா சார். ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் போயிடலாம் சார். இப்போது வந்து என்ன விஷயம்னா சார், திரு அருண் அவர்களுடைய நியமனத்துக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், சிஎம் மாஸ்டர் ஸ்ட்ரோக், அதாவது ஒரு திருடனை வந்து நம்ம இவரை வச்சு தான் பிடிக்கணும், அதுதான் வந்து விஷயம். ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியும்னு என்ன வேணால் சொல்லிட்டு போகணும் சார். அவர் எஸ்கேபிசம் ஆக முடியுமா? அவர் பண்ணுறது தான் ரைடு, அவர் பண்ணுறது தான் கேஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையத்துக்குள்ளேயே இருந்து அவர் ஒரு ஷோ ஆஃப் பண்ண முடியுமா? அதுக்கு வாய்ப்பு அது செய்ய முடியாது. பாயிண்ட் என்னென்னா, கடந்த ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா வெறும் ட்ராப் கேஸாக போட்டு இந்த சின்ன சின்ன கேஸ் மட்டும் போட்டு நாங்கள் கேஸ் போட்டிருக்கிறோம்னு கணக்கு காமிச்சாங்க. பெரிய கேஸ் எதுவுமே போடல. ஏடிஎம்கே ஆட்சி நடந்த கேஸை கூட இவங்க மூடி மறைச்சாங்க. பட் இன்னைக்கு அருண் அவர்களுக்கு இதே சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் போய் நீங்கள் ரெய்டு பண்ணுறீங்க, கரெக்ட், பண்ணணும், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, அதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், பாராட்டுகள். ஆனால் அதோடு அது நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது அவர் வந்து இந்த பொசிஷனுக்கு சரியானவர் இல்லை என்றது. நீங்கள் மேலே இவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஊழல்களில் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். உண்மை. இந்த மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. இன்ஃபேக்ட் கந்தசாமின்னு ஒருத்தர் வந்தார். முதல் ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்தார். முதல் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அவர் நிறைய வழக்குகள் அவர் போட்டதோடு அவர் பீரியடோடு போச்சு. அவர் பவானீஸ்வரி இவங்கெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஆரம்ப கட்ட காலத்தில் திமுக ஆரம்ப கட்ட காலத்தில் போட்டது தான் கேசஸ். அதுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை படுகொழியில் போயாச்சு. அப்புறம் துரை ஐபிஎஸ்லாம் வந்ததுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக காலி. அது எந்த வழக்கும் போடக்கூடாது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வழக்கு போடணும் என்று நினைத்தால் அவங்களுக்கு அவ்வளோ அதிகாரங்கள் இருக்கிறது, வழக்குகள் இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது, போட முடியும். சார், அதுக்கப்புறம் நாமக்கல் கரூரில் வந்து ஏல கூலி தொழிலாளர்கள் கொள்ளையடித்து சட்டவிரோத சிறுநீரக விற்பனை சார். அந்த மதுரை ஹைகோர்ட்டில் வந்து எஸ்ஐடி வந்து விசாரணை, மருத்துவமனையோட உரிமம் ரத்து பரிந்துரை. ஆனால் பின்னணியில் இருக்கிற அரசியல் பிரமுகர்கள், எம்எல்ஏ, மருத்துவமனை முதலாளிங்க கைது ஆகலை. 3 கேள்வி சார். அரசியல் அழுத்தம் இல்லாமல் இவங்க மேலேயும் கடுமையாக நடவடிக்கை எடுக்குமா? அதே மாதிரி போலி ஆவணம் சரிபார்க்காத ஆத்தரைஸ்டு கமிட்டி அதிகாரிங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? அடுத்து சிறுநீரகம் இழந்த ஏழைகளுக்கு மறுவாழ்வு உதவி என்ன சார், எப்படி பண்ண போகிறாங்க? இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இந்த கிட்னி திருட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அந்த மாதிரி அம்மா அப்பா, இந்த மாதிரி வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ், ஒரு பிளட் ரிலேட்டிவ் மட்டும்தான்
ஒரு கிட்னி டொனேஷன் செய்ய முடியும். ஆனால் அந்த மாதிரி கிட்னி இல்லாதவங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை கொடுத்து வேறு யாரோ ஒருத்தரை இவர் தான் எங்கள் அப்பா, இவர் தான் என் தம்பி, ஏதோ ஒன்று இந்த மாதிரி பொய்யாக பணத்தை கொடுத்து கொண்டு வந்து செய்கிறாங்க. இது ஒரு சிம்பிள் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லையே நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ அந்த மாதிரி செய்யாமல் இது மருத்துவமனைகளும் இதில் கூட்டு சதி செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி வந்து இந்த தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் இந்த இவங்கெல்லாம் மாட்டினாங்க. இப்போ இந்த மணச்சநல்லூர் எம்எல்ஏவாக கதிரவன் இருக்கிறாரு, எம்எல்ஏ அவரெல்லாம் டிஎம்கே, அவங்க காலேஜ் தான் இந்த தனலட்சுமி சீனிவாசன், அவங்க ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அதெல்லாமே இப்போ இந்த வளையத்தில் வந்திருக்கு, இந்த திருட்டு இதில் அவங்களாம் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போது அவங்களாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்ல. குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரன் பண்ணுறதை பேன் பண்ணணும் இல்லையா? நீங்கள் வந்து இது எதுவுமே செய்யாமல் வந்து இது வந்து நாங்கள் என்கொயரி பண்ணுறோம், விசாரணை பண்ணுறோம். கடந்த ஆட்சியில் அப்போ தான் கட்சியில் மாசு என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணல. அதான் நீங்கள் திருட்டுன்னு சொல்லும் போது அது திருட்டு சொல்லாதீங்க, வேற எதுவும் வார்த்தை சொல்லாரு, முறைகேடு அந்த மாதிரி அந்த மாதிரியாக இப்போ இன்றைக்கி வந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி புது அரசாங்கம் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து அருண்ராஜ் வந்து ஹெல்த் மினிஸ்டர் வந்து நான் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, அகைன் நான் சொல்லுவேன், ப்ரூஃப் ஆஃப் புட்டிங் இஸ் இன் ஈட்டிங். நீங்கள் கடைசியில் நீங்கள் பேசுவது வரவேற்கத்தக்கது, ஆனால் அது செயலில் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ ஒரு மாத காலம் முடிஞ்சிருக்கு, இன்னும் அஃப்கோர்ஸ் 2-3 மாதமோ 4 மாதமோ கூட நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் நடவடிக்கை வேண்டும். நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. உங்களுக்கு வந்து உண்மையிலேயே பொலிட்டிக்கல் வில் இருந்தால் மட்டும்தான் அதை எடுக்க முடியும். ஏன் சார்? ஏன்னா அவ்வளவு லாபி அண்ட் அவ்வளோ ப்ரெஷர் வரும். அவங்களுடைய லாபி இப்போ உதாரணத்திற்கு இன்றைக்கி விஜய் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாருன்னா அவர் எவ்ரிடே வந்து யார் மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ நாங்கள் பிரிகேடர் ராம்சார் நிலத்துக்குள்ளே நீங்கள் அனுமதி இது பண்ணாதீங்க, ரத்து பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். கிரடாய் போய் பார்க்குறாங்க, அவங்கள விஜய் போய் பார்த்துருக்குறாங்க. இப்போ நான் கூட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், நமக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட்லாம் வராதில்ல, அது டைம் ஆகும். ஆனால் கிரடாய் போய் பார்க்குது. கிரடாய் போய் பார்த்து நீங்கள் வந்து அந்த வெளியில் 1 கிலோமீட்டர் வெளியே இருக்கிறவங்களாம் பாதிக்கப்படுறாங்க, அதை உடனடியாக சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. கரெக்டு தான். அந்த 1 கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸு சரி பண்ணி அதை வந்து சீக்கிரமாக அரசாங்கம் முடிவு பண்ணணும். ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் என்னங்கிறது முடிவு பண்ணணும். ஆனால் அந்த ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை ஏன் முடிவு பண்ணாமல் வச்சுருக்கிறாங்கன்னா இந்த பிரிகேட் நிறுவனம், ராம்சாருக்குள்ளே இருக்கிற பிரிகேட் நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக. இப்படியே ஸ்டேஜ்லேயே வச்சுருந்தோம்னா கொஞ்சம் நாளைக்கு காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு தான் டிஎம்கே கவர்மெண்ட் அப்படியே கடப்பில் போட்டது. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஆக்சுவலாக இதில் என்ன பண்ணணும்னா பிரிகேடு வந்து பர்மிஷனை விட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு விட்ரா பண்ணிவிட்டு ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து டைரக்டரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப கிளியராக எதெல்லாம் மார்ஷ்லேண்டு 1911 ரெக்கார்ட்ஸை வச்சு 5000 ஏக்கர் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லி இந்த பெரும்பாக்கம் லேண்டெல்லாம் இப்போ இந்த பிரிகேடர்கள்லாம் எப்படி பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருந்த நிலம் அப்படிங்கிற ஆதாரங்கள் உட்பட எல்லாமே டிஓஎஸ்எஸ், டைரக்டரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட், நம்ம ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டி கொடுத்தாச்சு, ரெவென்யூ கொடுத்தா, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஸோ இட் இஸ் வெரி கிளியர் ஆன் ரெக்கார்ட். நீங்கள் டேரெக்டாக இதை விட்ரா பண்ணணும். விட்ரா பண்ணி ராம்சாருக்குள்ளே எந்த கட்டுமானத்தையும் அனுமதிக்கக்கூடாது. வெளியில் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு, ஒவ்வொரு இடத்துக்கும் அது 200 மீட்டரா, 300 மீட்டரா, 500 மீட்டரா என்னங்கிறத கரெக்டாக முடிவு பண்ணி சீக்கிரமாக விடை கொடுத்தீங்கன்னா அதனால் பாதிக்கப்படுறவங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து 800 மீட்டர் தள்ளி இருப்பாங்க எங்கள் ராம்சார்லேருந்து. இன்றைக்கி கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, வேறு ஒரு என்ஜிடி கேஸில் 1 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் இந்த வேலையே பண்ணாமல் உட்காந்துருக்கிறீங்க இவ்வளோ வருஷமாக, 1 கிலோமீட்டர் வரைக்கும் நான் வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது இந்த எக்ஸசைஸை முடிக்கிற வரைக்கும்ட்டாங்க. இப்போ இந்த எக்ஸசைஸை முடிக்காமலே இவங்க உட்காந்துருக்குறாங்க. இதே இந்த எக்ஸசைஸை முடிச்சா இந்த பிரிகேட் நிறுவனத்தை வந்து கட்ட முடியாது, அதுக்குள்ளே எப்படியாவது கட்டி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பண்ணலாமான்னு வெயிட் பண்ணுறாங்க இவங்க. என்ன இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேவே இருக்குது கட்டக்கூடாதுன்னு. அதை மீறி கூட இன்றைக்கி பிரிகேடு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராம்சார் நிலத்துக்குள்ளே கட்ட கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் ட்ரில்லு போடுறாங்க யாரும் பார்க்காத போது. இப்போ இந்த வேலையை இப்போ இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேவையே மதிக்க மாட்டுறாங்க. இப்போ இதவே இதெல்லாம் ஒரு நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி பெரிய பெரிய லாபிலாம் போய் ஆப்ரேட் ஆகும், போய் மீட் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி வெரி கிளியர் ஆன் ஃபேக்ட்ஸ். திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் ஸ்மார்ட் அப்படின்ற நிறுவனம் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பல துறைகளில் வந்து அதிக விலைக்கு டெண்டர் எடுத்து முறைகேடு செஞ்சதாக குற்றச்சாட்டுகள் இருக்குது.
இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் சார்? இன்னும் எக்ஸாக்டாக இந்த ஒப்பந்தத்தில் அவங்க முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஆதாரங்களும் நம்ம கிட்ட இல்லை. ஆனால் நானும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நிறுவனத்தை பற்றி இவங்க வந்து அதிமுக ஆட்சி காலத்திலேயே வந்து 2020 அந்த நேரத்துங்கள்லேயே ஒரு நிறைய டெண்டர்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் திமுக ஆட்சி காலம் வந்த உடனே பல துறைகளில் வந்து இவர்கள் ஒப்பந்தங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லியும் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு வந்து செலுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள், தகவல்கள் எங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் என்ன முறைகேடுகள் செஞ்சுருக்கிறாங்க இல்லைங்கிறத வந்து உண்மையிலேயே அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும். அதற்கான விஷயங்கள் நம்ம ப்ரூவ் பண்ணி என்ன ஆதாரங்கள் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவங்க எந்த வந்து குற்றச்சாட்டு வைக்க முடியும். அதற்கு முன்பு நம்ம எது வைத்தாலும் அது சரியாக இருக்காது. ரைட் சார். அப்போ ஃப்யூச்சரில் இதில் வந்து வரும்போது நம்ம அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். அடுத்தபடியாக வந்து சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் டிரான்ஸ்போர்ட் டெண்டரில் வந்து ஊழலில் கிறிஸ்டி நிறுவனம் மேலே வந்து நீங்கள் ஏற்கனவே ஹைகோர்ட்டில் வழக்கு வந்து போட்டிருக்கீங்க சார், சரிங்களா? ஆனால் அந்த ஊழல் நடந்தப்போ சிஎம் செக்ரட்டரி ஒன்னாக இருந்தவர் வந்து திரு உமாநாத் ஐஏஎஸ் அவர்கள். இப்போ என்ன கேட்டிங்கன்னா சார், இப்போது அதே மனிதரை வந்து சிஎம்டியில் வந்து ஒரு முக்கியமான, அதாவது டாப் போஸ்ட் பொறுப்பில் வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் உண்மைகள் வந்து வெளிவருமா இல்லை மறைக்கப்படுமா? தங்களுடைய பார்வை சார். சரி, ரேஷன் துறையை பொறுத்த வரைக்கும் 2021 காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்திலேருந்து திமுக ஆட்சி காலத்திற்கு மாறிய பொழுது ஐ மஸ்ட் சே அந்த நேரத்தில் செக்ரட்டரியாக உமாநாத் அவர்கள் முதலமைச்சருக்கு செக்ரட்டரி ஆகிறாரு. அந்த நேரத்தில் வந்து அந்த கிறிஸ்டி என்ற ஒரு நிறுவனம் மட்டுமே ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் அந்த டெண்டர் கண்டிஷன் எல்லாம் மாறி பல பேர் போட்டி போடுவதற்கு ஒரு நிலை மாறியதற்கு ஒரு முக்கிய வேலை செய்தவர்களில் உமாநாத் ஒருவர். அந்த கண்டிஷன் எல்லாம் மீண்டும் பழைய நிலைக்கு மாறி அது வந்து ஓப்பன் டெண்டராக மாற்றுவதற்கான ஒரு வேலையை வந்து அவர் அப்பொழுது சிஎம் செக்ரட்டரியாக இருந்த பொழுது அவர் சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டார் அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து அவர் இன்றைக்கி ரேஷன் துறைக்கு எம்டியாக போட்டிருக்கிறாருன்னா இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து நல்லா தெரியும் இதில் வந்து எப்படியெல்லாம் கிறிஸ்டி நிறுவனம் ஊழல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வருத்தம் என்னென்னா அதற்கு பிறகு அவர் வந்து மிகப்பெரிய அளவில் அவர்கள் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதற்கோ மற்ற விஷயங்களுக்கோ அந்த திமுக அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னி வரைக்கும் கூட கிறிஸ்டி மேலே ஒரு எஃப்ஐஆர் போட கூட விடலை. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உமாநாத் வந்து அது ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனில் இருந்தாரா இல்லை அவர் வந்து ஒரு ஆக்டிவாக, ஏன்னா வந்து சிஎம்முடைய செக்ரட்டரியாக இருக்கும்பொழுது அவர் அதை முன்னெடுத்திருக்கணும். அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளை அவர் முன்னெடுத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறது. ஆனால் அது நடக்கவில்லை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அவர் சிஎம்டியாக இன்றைக்கி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து இதில் எப்படியெல்லாம் ஊழல் நடக்கிறது, இன்ஃபேக்ட் சில டெண்டர்கள் எல்லாம் அவர் அதற்கு பிறகும் நாங்கள் கொண்டு போகிறோம். நாங்கள் வந்து புகாராகவே சிஎம்லேருந்து சிஎம் செக்ரட்டரியிலேருந்து சிவில் சப்ளைஸ்லேருந்து கொண்டு போகும்போது இன்னும் ஒரு 2 டெண்டர்கள் ரத்து செய்வதற்கும் அவர் வேலை செய்தார். அது மாதிரி சந்தை மதிப்பை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு செஞ்சார். ஸோ அந்த மாதிரியான சில வேலைகள் எல்லாம் அவர் அப்பொழுது செய்தார் ஆரம்ப கட்ட காலத்தில். அதனால் வந்து நான் வந்து அவர் வந்து அந்த ஆட்சியில் இருந்தவரே இப்போ வந்திருக்கிறாரு, அதனால் அவர் வந்து செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு நிலைக்கு நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இப்போ என்ன ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்த, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி சிவில் சப்ளைஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்று, திமுக ஆட்சி காலத்தில் டிரான்ஸ்போர்ட் டெண்டரில் 992 கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் அரங்கேறிச்சு. உண்மை. ஓகே. அந்த ஊழல் வந்து இன்றைக்கி ஜூன் மாதத்தோட அவங்களுடைய கான்ட்ராக்ட் முடியுது, கிறிஸ்டியோட கான்ட்ராக்ட். இன்றைக்கி வந்து கிறிஸ்டியை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணணும். இப்போ அவர் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரு. கிறிஸ்டி பண்ண ஊழல்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் பிளாக் லிஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் அதை செய்ய வேண்டும். உமாநாத் ஐஏஎஸ் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இரண்டாவது, இவர்கள் மேலே குற்ற நடவடிக்கை. ஏன்னா 300 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு டிரான்ஸ்போர்ட் லாரி ஓட்டுறேன்னா 600 ரூபாய்க்கு அவங்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்கணும். அன்றைக்கி இவருக்கு நேரடி பொறுப்பு கிடையாது, இவர் சிஎம் செக்ரட்டரி தான். அன்றைக்கி சிவில் சப்ளைஸில் நீங்கள் இல்லை, இன்றைக்கி இருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள்
இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் செய்த 992 கோடி ரூபாய் திமுக ஆட்சி காலத்தில் செஞ்சுருக்கிறாங்க. அதற்கு முன்பு பருப்பு சக்கரை பாமாயில் 2000 கோடி ரூபாய்க்கு கிறிஸ்டி நிறுவனம் ஊழல் செஞ்சுருக்கிறாங்க அதிமுக ஆட்சி காலத்தில். இவ்வளவு பெரிய ஊழல்கள் மேற்கொண்ட ஒரு நிறுவனத்தை நீங்கள் இன்றைக்கி பிளாக் லிஸ்டாவது மினிமம் பண்ணியிருக்கணும். மினிமம் செஞ்சுருக்கணும். அவங்களாம் செய்யலை. இன்றைக்கி நீங்கள் உங்கள் கையில் பவர் இருக்குது, நீங்கள் செய்யணும். இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கான வேலைகளை வந்து மேற்கொள்ளணும். இன்றைக்கி நாங்கள் வந்து புகார்கள் கொடுத்துருக்குறோம். சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டருக்கு சேர்த்து தான் புகார் கொடுத்துருக்குறோம். நாங்கள் வேணால் இன்னொரு காப்பி அனுப்பி விட்றோம் புது அரசாங்கம் வந்த உடனே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட சொல்லி இதன் மீது நடவடிக்கை எடுக்க வைக்கணும், இது போன்ற ஊழல்கள் மீது. அடுத்தது ஊழல் நடக்காமல் இருக்கணும்னா இன்றைக்கி இப்போ டெண்டர்கள் எல்லாம் பருப்பு டெண்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி டெண்டர்கள் எல்லாம் 3 மாத டெண்டராக மாற்றி வச்சுட்டாங்க. அது டெண்டராக மாற்றுறதுக்கு காரணமே சந்தை மதிப்பை விட அதிகமாக விலைக்கு எடுக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி அதில் மாற்றப்பட்டு இருக்கிறது. 1 மாத டெண்டர் தான் விடுவாங்க. 1 மாதம் விட்டாலே போதுமானது. ஏன் 1 மாதம் விடுறது முக்கியம் அப்படின்னு சொன்னால், பருப்புடைய விலை நீங்கள் 3 மாதத்துக்கு எப்படி மாறும்னு தெரியாது. மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். ஆனால் அது மேலே போகுதோ கீழே வருதோ ஒப்பந்ததாரர் எப்படி தெரியுமா கணக்கு பண்ணுவாங்க, கொட்டேஷன் கொடுக்குறவங்க எப்படி கணக்கு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு பருப்பு டீலராக இருக்கிறீங்க, 3 மாதத்துக்கு டெண்டர்னும் போது இன்னைக்கு விலை 100 ரூபா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்த மாதம் ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது, 3 மாதம் கழிச்சு ஏறிச்சுன்னா, அப்போ ஏறுறத கணக்கு வச்சு தான் ஒரு 10% ஏறிடுச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி 10% ஏறினதை கணக்கு வச்சு தான் உங்கள் கொட்டேஷனையே நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் 1 மாத டெண்டர்னு என்ன பண்ணுவீங்கன்னா, இன்றைக்கி என்ன விலை இருக்கோ அதை வச்சு கொடுப்பீங்க. ரைட்டா? ஸோ இப்போ 100 ரூபாய்க்கு பதில் 110 ரூபா போச்சுனாலும் நீங்கள் எனிவே 110 ரூபா பேமெண்ட் கொடுக்க போகிறீங்க 3 மாத டெண்டருக்கு. 100 ரூபாய்க்கு பதில் 90 ரூபா போச்சுனாலும் நீங்கள் 110 ரூபா கொடுப்பீங்க. ஏன்னா 110 ரூபா தான் அவன் கொட்டேஷன் கொடுப்பான். அதில் என்ன யூஸ்? அப்போ இது வந்து யாருக்கு லாபமாக இருக்குன்னா, கான்ட்ராக்டர்களுக்கு தானே லாபமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவங்க இன்ஃபேக்ட் 1 மாத டெண்டராக நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் அண்டர் லாபிக்கு ரொம்ப முக்கியமாக இந்த டெண்டர் ஃபிக்ஸிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இப்போ 3 மாதத்துக்கு அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னு அவங்க நல்லா ஃபிக்ஸிங் பண்ணி 2-3 பேர் மட்டும் ஃபிக்ஸிங் பண்ணி பண்ணுற வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது உள்ள. இதே நீங்கள் 1 மாத டெண்டராக நாங்கள் 2021 மாற்றினோம். உமாநாத் அவர்களுக்கு நன்றாக தெரியும். 15 பேரை போட்டி போட்டு வைத்து வெறும் கிறிஸ்டி நிறுவனம் மட்டும் போட்டி போட்ட ஒரு நிலையை மாற்றி 15 பேர் போட்டி போட்டாங்க. 146 ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்தாங்க கிறிஸ்டி 1 கிலோ பருப்புக்கு. 20 நாளில் கேன்சல் பண்ணி போடும்போது 87 ரூபாய்க்கு 15 பேர் கொட்டேஷன் கொடுத்தாங்க 1 கிலோ பருப்பு. அப்போ எவ்வளவு ஒரு 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 அரசாங்கத்திற்கு 1 கிலோக்கு 60 ரூபா கொள்ளை அடிச்சிட்டு இருந்தோம் கிறிஸ்டி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அவங்களே அடுத்து அந்த 20 நாள் கழிச்சு போடப்பட்ட டெண்டர்லாம் அவங்களும் பங்கெடுக்கிறாங்க. அவங்களும் பங்கெடுத்து 87 ரூபான்னு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா மிச்சவங்களாம் போட்டி வந்துருச்சு. இப்போ டெண்டர் கண்டிஷன்லாம் மாற்றி முன் வரைக்கும் அவ்வளோ 46 ரூபா கொட்டேஷன் கொடுத்தாங்க. எத்தனை கோடிகள் இந்த வேல்யூ? நாங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவாக குறைந்தபட்சம் போட்டது 2028 கோடி ரூபாய். ஆனால் என்னிடம் அங்கே உள்ளே இருக்கிறவங்க சொல்கிறது அதெல்லாம் மினிமம் 4000 கோடி இருக்கும் சார், நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டீங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க. நீங்கள் 2000 கோடிங்கிறது ரொம்ப கம்மியாக போட்டிருக்கிறீங்க, அவங்க அடிச்ச போனால் 4000 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போது நாங்களே நாங்கள் என்ன பண்ணோம்னா ரொம்ப துல்லியமாக கணித்து என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ கன்சர்வேட்டிவ் அதுலேயும் ரொம்ப குறைந்தபட்சமாக நாங்கள் எடுத்து தான் நாங்கள் கொடுத்தோம். ஏன்னா இதுவாக லீஸ்ட். ஆனால் அதன் மேலே கூட எஃப்ஐஆர் போடல இன்னி வரைக்கும் இல்லை. ஸோ இன்றைக்கி உமாநாத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஹி ஹாஸ் டு ப்ரூவ், ஹி ஹாஸ் டு சே. நீங்கள் வந்து சும்மா இந்த மாதிரி 2021 அந்த சேஞ்ச் பண்ணிங்க. பட் அதுக்கு பிறகு அதே கிறிஸ்டி நிறுவனம் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் கார்த்திகையா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ், கந்தசாமி என்கூட முருகர் பேரால் 3 கம்பெனி ஆரம்பித்து என்ன எல்லாம் இந்த கம்பெனி தான் 37 மாவட்டங்கள்லேயும் இந்த கம்பெனி மட்டும் தான் நின்றுருக்குது. ஒரு மாவட்டத்தில் கந்தசாமியும் கார்த்திகையாவும் போட்டி போடுவாங்க, அடுத்து முருகாவும் கார்த்திகையாவும் போட்டி போடுவாங்க. அது மாதிரி இப்போது அந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டரை 3 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதாகவும், இந்த 3 மாதம் கழிச்சு திரும்ப டெண்டருக்கு போட்டு ஆல்ரெடி கிறிஸ்டி நிறுவனம் வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாரி ஓனர்ஸ் கிட்டலாம் இந்த பாருங்கள், நீங்கள் யாராவது டெண்டரில் பங்கெடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் லாரி ஓட்டுற இது கொடுக்க மாட்டேன். ஏன்னா இவங்க இன்னும் லாரிலாம் வச்சு ஓட்டுறதில்ல, இவங்க வெறும் சப்கான்ட்ராக்ட் தானே, எல்லாத்தையுமே அவங்களே தான் ஓட்டுவாங்க. 300 ரூபாய்க்கு லாரிக்காரங்க ஓட்டுறாங்க. இன்னைக்கு சிவில் சப்ளைஸே இது பண்ணால் 300 ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்டிக்கு 600 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. கிறிஸ்டி 600 ரூபாயை வாங்கி அவன் 600 ரூபா அவங்க பாக்கெட்டில் போட்டுட்டு 300 ரூபாயை மட்டும் இவங்களுக்கு கொடுப்பாங்க. முடிஞ்சு போச்சா? ஒரு வேலைக்கு செய்யாமல் அவங்க கைமாற்றி. அவ்வளோதான்.
இப்போ ஒரு மெட்ரிக் டன்னுக்கு இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரியான ஊழல்கள் இப்போ திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து அடுத்தது டெண்டர் போடும்போது எப்படி போட போகிறீங்க? அப்படின்னு பெரிய எல்லா லாரி ஆட்களையும் பங்கெடுக்கிற அளவுக்கு பண்ணணும். இன்றைக்கி கிறிஸ்டி போய் ஆல்ரெடி அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்ற கேள்விப்படுறோம் நாங்கள் டிஸ்ட்ரிக்டில். அப்படியா? ஆமாம். இப்போ நாங்கள் எனக்கு வந்து ஒரு 2 பேராவது ஆல்ரெடி பேசிட்டாங்க, சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அடுத்த டெண்டர் வந்தால் யாரும் போட்டி போடக்கூடாதுன்னு, நீங்கள் எப்படி இந்த கண்டிஷன்லாம் மாற்றி ஆகணுமே அப்படின்னாங்க. நீங்களும் போய் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க அரசாங்கத்துக்கிட்ட. புது அரசாங்கம் வந்திருக்கு, போய் கொடுங்க. ஏன்னா நிறைய லாரி வச்சுருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஒடிஞ்சு போயாச்சு ஆல்ரெடி. ஏன்னா இதுலேயும் பொண்ணு டாஸ்மாக்லேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கவர்மெண்ட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்போர்ட் டெண்டர் போட்டாங்களாம், சென்ட்ரலைஸ்டாக ஒரு டிரான்ஸ்போர்ட் டெண்டர் போட்டு அதுவும் ஒரு ஆளுக்கு கொடுத்து இப்போ மிச்ச இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ கேன்சல் பண்ணணும். இப்போ அதுவும் பார்த்து நம்ம இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டெண்டர் கேன்சல் பண்ண மாதிரி எல்லா துறையிலையும் பண்ணணும். இதில் பண்ணணும். ரூரல் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருக்கு இல்லையா, இந்த வெஹிக்கிளில் பேட்ரி வெஹிக்கிள். ஓகே. இப்போ பேட்ரி வெஹிக்கிளுக்கு அவர் புஷி ஆனந்தை சுற்றி ஒரு லாபி வந்து எப்படியாவது அவரை மீட் பண்ணி அவரை ஓகே பண்ணி அந்த டெண்டரை பாஸ் பண்ணணும்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ. ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு எல்லா DRDAல எல்லா மாவட்டங்கள்லேயும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு பேட்ரி வெஹிக்கிளுக்கு போட்டிருக்கிறாங்க கொட்டேஷனு. ஆனால் அது இவங்க பண்ணுறதே சைனாலேருந்து 67,000 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணி 32,000 ரூபாய்க்கு இங்கே பேட்டரி வாங்கி ஒரு 1,500 ரூபாய்க்கு அசம்பிளிங் பண்ணி வெறும் 1,02,000 1,03,000 தான் மேக்ஸிமமே ஆகும். 1 லட்சம் ஆகக்கூடியதை 2.5 லட்சத்துக்கு போட்டிருக்கிறாங்க. ஈவனுக்கு 20% லாபம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எவ்வளோ போட்டுக்கிட்டாலும் 1,20,000க்கு மேலே வர வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஒன்று 2 மடங்குக்கு போட்டு இன்றைக்கி அப்ரூவல் ஆகிறதுக்கு போன கவர்மெண்ட்டில் போட்டாங்க. இப்போ ஆர்டர் வாங்கிறதுக்கு இப்போது DRDA டிபார்ட்மெண்ட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பல ஒப்பந்தங்களை அவங்க பார்த்து கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பழைய டெண்டர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது பெட்டர்னு தோணுது சார். ஆமாம், கண்டிப்பாக தோணுது இல்லைங்களா சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, ஸோ குவாரி கற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா விழிஞ்சம் வந்து அந்த அதானி துறைமுகத்துக்கு போகுதுன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க சார். ஸோ அதானிக்கு எதிரின்னு சொன்ன கடந்த ஆட்சி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அதானி கல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக உதவி செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி டிஎம்கே கூட்டு சதி இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா விதிமீறிய குவாரிக்கு அபராதையும் வந்து குறைச்சாங்க சரிங்களா. ஸோ அதில் வந்து அரசோட இன்ட்ரெஸ்ட் என்ன சார் ஆக்சுவலி? ஏன் இதெல்லாம் நடந்தது? இந்த திருநெல்வேலியிலேருந்து அந்த தென் மாவட்டங்கள்லேருந்து கேரளாவுக்கு லாரிகள் மிகப்பெரிய அளவில் கற்கள் ஒவ்வொரு நாளும் கடத்தப்படுகிறது. ஆமாம். அது வந்து ஒரு லாரிக்கான பாஸ் அவங்க ஒரிஜினல் பாஸ்னால் 3 லாரி 4 லாரி வந்து ஃபேக் பாஸ் பயன்படுத்தி கண்ணாம்னான்னு இன்றைக்கி வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ இதை தான் இப்போ சமீபத்தில் புது மினிஸ்டர் டாக்டர் TK பிரபு கூட அங்கே போய் புளியரை செக் போஸ்ட்லேயே போய் செக் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நாங்களுமே அவரை சந்தித்து நாங்கள் ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுத்துருக்குறோம். இந்த திருநெல்வேலியில் நடந்த ஊழல் பற்றியும் கொடுத்துருக்குறோம். அந்த செக் போஸ்ட்டில் இப்போ நீங்கள் செக் போஸ்ட்டில் போய் பாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸில் வந்து ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். இப்போ இந்த யூனிக் நம்பர் இருக்குல்ல, இப்போ பாஸில் 5 டன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 5 டன்னு எங்கே கழிக்கணும்? இப்போ 5 பாஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க. இல்லை லெட்ஸே ஒரு மாதத்துக்கு 1000 டன்னுக்கு எடுத்துருக்குறாங்க வச்சுக்கோங்க, அனுமதி இருக்குது. இப்போ பாஸ் எடுக்கிறாங்க, நான் வந்து இன்றைக்கி வந்து 10 டன் கொண்டு போகிறேன் அப்படின்னு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 10 டன் எடுக்கிறத ஏதாவது ஒரு இடத்துல வேலிடேஷன் பண்ணணும்ல, செக் பண்ணணும்ல, எங்கேயுமே கிடையாது. இப்போ இந்த பாஸுங்கிறது வெறும் மேனுவல் பாஸ் மாதிரி தான், சும்மா பேருக்கு தான் பாஸ். வெய் பிரிட்ஜில் அது சாஃப்ட்வேரில் என்ட்ரி போடுறதுக்கான வழிமுறை கிடையாது. செக் போஸ்ட்டில் அந்த மாதிரி எந்த வழிமுறையும் கிடையாது. அந்த பாஸில் மேலே ஒரு பார்கோடு இருக்கும், அந்த பார்கோடுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கான இது செக் போஸ்ட்டில் கிடையாது, வெய் பிரிட்ஜில் கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாஸ் ஒன்று. ஸோ இப்போ என்ன ஆகுது, இப்போ நானே அந்த பாஸை தயாரிக்கலாமா? இப்போ மைனிங் டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு அந்த பாஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நானே அந்த மாதிரி ஒரு பாஸ் கொடுத்து நானே பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். என்கிட்டே இருக்குது ஃபார்மெட்டு. நானே எடுத்துகிட்டு நானே ஒரு யூனிக் நம்பரை போட்டு போனால் கூட இந்த யூனிக் நம்பர் வேலிட் நம்பரானு செக் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் கூட இன்றைக்கி கிடையாது. இதை தென்காசி கலெக்டர் ஒரு கண்டுபிடிச்சி என்ன பண்ணார், டிசம்பர் 26, 2024 ஜனவரி 9, 2025 வரை ஒரு 12-13 நாளைக்கு அவர் ஒரு சாஃப்ட்வேர் போட்டு வெய் பிரிட்ஜில் இன்ஸ்டால் பண்ணி விட்டார். என்ன ஆச்சுன்னா வெய் பிரிட்ஜுக்குள்ளே வரும்பொழுது
அந்த யூனிக் நம்பரை அவன் சொன்னானே இவங்க என்டர் பண்ணுவாங்க. அந்த பாஸை பார்த்து சாஃப்ட்வேரில் என்டர் பண்ணுவோன்னே இவன் 5 டன் கொண்டு வரானா ஆட்டோமேட்டிக்காக அந்த அவங்களுடைய 1000 டன் அனுமதியில் 5 டன் கழிஞ்சிரும். 995 டன், அடுத்த டன் 990 டன். இது 10 நாள் 12 நாள் ஓட்டினோன்னே பயங்கர ப்ரெஷர் மேல் லெவல்லேருந்து. ஏன்னா எப்பா இப்படி போச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு மாதத்தில் எடுத்துகிட்டு போகிறது, இவங்க வந்து ஒரு வருஷத்தில் இவங்களுக்கு என்ன அனுமதியோ அது 1 மாதம் ஒரு 2 மாதத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்பா இந்த மாதிரி போச்சுன்னா பாஸெல்லாம் கரெக்டாக போச்சுன்னா எங்களுக்கு ஒரு வருஷத்தோட லிமிட்டே 1 மாதத்தில் முடிஞ்சு போயிடும்னு சொல்லி நாங்கள் சட்டவிரோதமாக எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லி மேலேருந்து ப்ரெஷர் போட்டு அந்த சாஃப்ட்வேரை காலி பண்ணாங்க. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நான் இப்போது மினிஸ்டர் போன மாதிரி நான் ஆக்சுவலாக அந்த புளியரை செக் போஸ்ட்டில் போய் நான் போய் பார்த்தேன். நீங்களே போனீங்க? நான் போனேன் புளியரை செக் போஸ்ட்டில் போய் நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த வெய் பிரிட்ஜுக்கு போனேன். மினிஸ்டர் போனேன் அதே வெய் பிரிட்ஜுக்கு நான் 6 மாதம் முன்னாடி போனேன். போய் அந்த சாஃப்ட்வேரை செக் பண்ணேன். அந்த சாஃப்ட்வேர் இருக்குது அந்த வெய் பிரிட்ஜில், ஆனால் அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறது கிடையாது. அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறது கிடையாது. அவங்க பயன்படுத்துவது இன்றைக்கி வெறும் மேனுவல் பாஸ், சும்மா பிரிண்ட் அவுட் மட்டும். அந்த வெய் பண்ணாங்கன்னா வெய் பண்ணதை வந்து வெயிட் எடுத்து ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அது வந்து சேர் மாதிரி டேபிள் மாதிரி அந்த மாதிரி. அந்த வெய் பிரிட்ஜில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நான் மிச்சவங்க எல்லாத்தையும் பேசும்போது அவங்களே சொல்கிறாங்க இது அருமையாக, இந்த சாஃப்ட்வேர் நல்ல சாஃப்ட்வேர் சார், இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் ஏமாற்ற முடியாது. ஆனால் அந்த சாஃப்ட்வேரை காலி பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி வந்து வந்திருக்கிற புதிய அரசாங்கம் நீங்கள் வந்து இந்த உடனடியாக சிஸ்டம்லாம் ஓகே, பட் இப்போ இந்த விஷயத்தையாவது முதல்ல பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேருக்கு இமீடியட்டாக நீங்கள் வந்து இதை பண்ணி ஆகணும். இந்த வேலிடேஷனை நீங்கள் இமீடியட்டாக பண்ணணும். பண்ணாத ஒவ்வொரு நாளும் வெளியே போயிட்டு இருக்கீங்க நீங்கள். ஆனால் அவர் பயங்கரமாக ரைட் பண்ணி பிரபு வந்து நல்ல ஒர்க் டெம்பரரியாக சில குவாரிகள்லாம் மூடி இருக்கிறாரு, வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். செக் பண்ணியிருக்கிறாங்க ட்ரோனில், அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம் இதெல்லாம். ஆமாம், இதெல்லாம் இதுக்கு முன்பு நடக்காத ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வரவேற்கலாம். ஆமாம் ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இவ்வளவு ஊழல்கள் இப்போ திருநெல்வேலியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 50 லட்சம், அந்த ராதாபுரம் தாலுக்கில் மட்டும் 50 லட்சம் கிலோமீட்டர் சட்டவிரோதமாக எடுத்துருக்குறாங்க. 262 கோடி ரூபாய் அபராதம் போட்டார் அந்த சப் கலெக்டர் ரிஷப். அதை வந்து வெறும் 14 கோடியாக மாற்றிட்டாங்க. அதுக்கு மேலே ஜெயகாந்தன் ஐஏஎஸ்னு ஒருத்தர் கொண்டு வந்து, அப்போது இன்றைக்கி அந்த ஜெயகாந்தன் ஐஏஎஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த 14 கோடி போட்ட அபராதத்தை மீண்டும் 262 கோடியாக திருப்பணும். இந்த வேலைகள்லாம் இவங்க இமீடியட்டாக சரி. இப்போ இதுக்கான எல்லா ஆதாரங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த டிஎம்கேல கிரஹாம்பல்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து திருநெல்வேலியில் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. இன்னைக்கு அவர் எப்படி திருநெல்வேலி ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியான போஸ்டிங் அவருக்கு ஏன் கொடுத்தாரு ஸ்டாலின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய குடும்பம் எஸ்ஏவி குவாரின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அந்த குவாரியில் இவங்க ஆய்வுக்கு போகும்போது 2022 ஆய்வுக்கு போகிறாங்க. ஆய்வு போகும்போது அவருடைய குவாரியில் அந்த இடத்துக்கு அனுமதியே கிடையாது, தோன்றதுக்கு அனுமதியே இல்லாத ஒரு இடத்துல 5.5 லட்சம் கனமீட்டர் சட்டவிரோதமாக தோண்டியிருக்கிறார். எஸ்ஏவி குவாரி இவர் குடும்பத்தோட குவாரி 5.5 லட்சம் கனமீட்டர். ரிஷப் ஐஏஎஸ் 28 கோடி ரூபா அபராதம் போட்டார். ஆனால் இவங்க ஆட்சி கையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பாதி இதை பயன்படுத்தி இந்த ஜெயகாந்தன்கிற ஐஏஎஸ் அதிகாரியே இன்றைக்கி மேலே வந்து மினிஸ்டர் துரைமுருகன் என்ன பண்ணுறாரு, ஐஏஎஸ்ஸையே மாற்று, மைனிங் கமிஷனரையே மாற்றுன்னு சொல்லி சப் கலெக்டருடைய அப்பீல் கலெக்டருக்கு போகணும். ஆனால் குவாரிக்காரங்கெல்லாம் கலெக்டருக்கே அப்பீல் போகாமல், ஏன்னா கலெக்டரும் விஷ்ணு நேர்மையானவர், அவர்கிட்டையும் போகாமல் நேரடியாக ஃபஸ்ட் அப்பீலே போகாமல் நேரடியாக செகண்ட் அப்பீல் வந்து ஜெயகாந்தன் கிட்டே போனாங்க. ஜெயகாந்தன் என்ன பண்ணுறாரு, எல்லாம் இப்போ இந்த 28 கோடி ரூபா இந்த கிரஹாம்பல்ல இவங்களோட குவாரி இருக்கு இல்லையா, எஸ்ஏவி குவாரி, 28 கோடியை 1 கோடியாக குறைகிறார். வெறும் 27 கோடியை தள்ளுபடி பண்ணிடுறாரு. எப்படி இந்த மாதிரியான இப்போ இதுக்கு பிறகு ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, அப்போ அருமையாக கிரஹாம்பல்ல இவ்வளோ அருமையாக உங்களோட குவாரியில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தான் பதவி அப்படின்னு சொல்லி அடுத்தது திருநெல்வேலி ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி போஸ்ட். என்ன இந்த மாதிரி தான் நடந்துருக்கு இருக்கு. அப்போ இதை மேலே இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் ஏதோ எஸ்டிமேட்டோ எதுவும் கிடையாது, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே அவங்க ஆய்வு செஞ்சு எல்லாரும் ஆன் ரெக்கார்ட்ஸ், கவர்மெண்ட் ரெக்கார்டு படி பண்ணது. அப்போ இந்த 50 லட்சம் கிலோமீட்டர் இது ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறோம். இதன் மேலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டுருங்க, எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்க. இன்னும் எஃப்ஐஆரே போடலையே அப்படிங்கிறது தான் நாங்கள் கேட்பது. இதில் வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சுருக்கீங்க, வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ அடுத்து வந்து திரு வேலு அவர்கள்
நெடுஞ்சாலையில் வந்து பிடபிள்யூடி அமைச்சராக இருந்தப்போ அந்த கட்டின மேம்பாலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேதமாச்சு. அதுக்கப்புறம் தரமில்லாத கான்ட்ராக்டர் மேலே வந்து நடவடிக்கையே வந்து சுத்தமாக இல்லை. இந்த ஊழலை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது தகவல் இருக்கா சார்? அதே மாதிரி விசாரணை ஏதாவது நடக்குதா? தண்டராம்பட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புது பாலம் 16 கோடி ரூபாய்க்கு கட்டி 3 மாதத்தில் காலியாச்சு. எங்கே? வேலுவோடைய ஊரில். ஈவி வேலு தண்டராம்பட்டி திருவண்ணாமலை தண்டராம்பட்டி எம்எல்ஏவாக இருந்தவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா. அந்த இடத்துலையே ஒரு புது இப்போ திருவண்ணாமலை எம்எல்ஏவாக இருக்கிறார் அவர் வந்து இந்த தண்டராம்பட்டில் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக ஒரு பாலம் கட்டி அந்த ஃபெங்கல் புயல் வரும் பொழுது அந்த மழை தண்ணி போயிட்டு நீங்கள் ஒரு 3 மாதம் புது பாலம் 3 மாதத்தில் இடிஞ்சு விழுந்து. அப்போ எவ்வளவு தரம் இல்லாமல் கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள். இதன் மேலே ஒரு எஃப்ஐஆராவது போட்டு விசாரணை பண்ணணுமா? இல்லை இது மேலே இது உள்ள ஊழலே நடக்கலன்னு வாதாடுறாரு வேலு, இல்லை முறைகேடே நடக்கலன்னு வாதாடுறாரு வேலு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபேக்ட் இது வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ எனக்கு வந்திருக்கு. இந்த பாலத்துக்கு ரொம்ப முக்கிய பொறுப்பாக இருந்த தேவராஜுங்கிற இன்ஜினியர் தற்பொழுது அவருக்கு சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க. 17B சார்ஜ் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போனா ஜஸ்ட் நவ். ஓகே, ஜஸ்ட் நவ் இப்போ கொடுத்துருக்குறாங்க சார்ஜ். இந்த மாதிரி துறை ரீதியான நடவடிக்கை அவர் மேலே பாஞ்சிருக்கு. இப்போ தான் பாய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கேள்வி என்ன? இப்போ இந்த மாதிரியான இது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இவர் மேலே நடவடிக்கை. இப்போ இது விஷயமா நீங்கள் ஏதாவது புகார் கொடுத்துருக்குறோம் லஞ்ச ஒழிப்புத்துறையில். இதன் மேலே விசாரணை பண்ணணும்னு இதில் என்னென்னா அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. அரசாங்கம் அனுமதியே கொடுக்காம வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா இந்த செல்வராஜ்னு ஒன்றுக்குமே வழங்காத ஒரு செக்ரட்டரி இருக்கிறார். இன்றைக்கி யாதவ் அர்ஜுனா வந்து ஹைவேஸ் மினிஸ்டராக நீங்கள் என்ன வேணால் பேசலாம், வாங்க வேணாம் நாங்கள் வாங்க மாட்டோம் என்ன பண்ண. நீங்கள் முதல்ல செக்ரட்டரியை மாற்றுங்க. செல்வராஜை செக்ரட்டரியாக வச்சுன்னு நீங்கள் அவர் எந்த ஊழல் மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஊழல்வாதிகள் எல்லாரையும் காப்பாற்றுவார். அப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நீங்கள் வந்து செக்ரட்டரியாக வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் சொல்கிற இது குற்றச்சாட்டுன்னு எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்க, ஒரு விஷயத்தை வைக்கும் போது இது அவதூறுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது ஒரு குற்றச்சாட்டாக நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார். இதுக்கான எவிடன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா? செல்வராஜ் இப்படிப்பட்டவர் அப்படின்னு, செல்வராஜ் இப்படி ஊழல்வாதிகளை காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் நம்மகிட்ட இருக்குது. பிட்டுமன் ஸ்கேமாக இருக்கட்டும், பிட்டுமன் ஸ்கேமில் என்ன நடவடிக்கை எடுத்தார் செல்வராஜ்? பிட்டுமன் இதில் ஒரு கமிட்டி அந்த கமிட்டியில் ஒரு பர்சனாக வெளி பர்சனாக போடுறாங்க. இங்கே இவர் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாருன்னு சொல்லி இவரை போடுறாங்க. நாங்கள் அப்போவே சொன்னோம், இதுவே தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு வெளியாள்னு சொல்லிட்டு அடுத்த உடனே வந்து அவர் வந்து ஹைவேஸில் உள்ள வராரு. அப்போ வெளியாள் எக்ஸ்டர்னல் பர்சனே கிடையாது அவர். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பிட்டுமன் ஸ்கேம் வந்து சும்மா இல்லை. அது வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி அளவுக்கு கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் ரெக்கவர் செய்யப்பட்டது. இது ஏடிஎம்கே டைமில் நடந்த ஊழல். இப்போ அந்த ஊழலை செஞ்சவங்க மேலே என்ன ஆக்ஷனு? செஞ்சவங்க எல்லாரையும் எப்படியாவது ரிட்டையர் பண்ண விடணும்னு சொல்லி ரிட்டையர் பண்ண விட்டாங்க. அப்புறம் கீதான்னு ஒரு சீஃப் இன்ஜினியர் G2 ப்ராப்பர்ட்டியை கிட்டத்தட்ட அவங்க வந்து 10,000 ரூபாய் சதுரடியும் G2 அட்வர்டைஸ் பண்ணுறான். இவங்க 3000 ரூபாய்க்கு சதுரடி வாங்கினதை கணக்கு அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே பின்னாடியே டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பிளாட். இது எல்லாமே ஒரு பிளாட்டில் பக்கத்து பிளாட்டு G2 விற்கிறாங்க. பக்கத்து பிளாட்டை 10,000 சதுரடிக்கு விற்றுருக்குறாங்க. அப்போ இந்த பிளாட்டு 10,000 சதுரடிக்கு விற்காம 3,500 சதுரடிக்காக விற்றுருப்பாங்க. எப்படி விற்பாங்க? ஒரு சதுரடிக்கு G2 ஒரே இதுக்குள்ளே ஒன்று 10,000 இன்னொன்று 3,500. அப்போது 3,500க்கு ஒரு சீஃப் இன்ஜினியருக்கு விற்றுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று என்னென்னா நீங்கள் இவங்களுக்கு மட்டும் ஃபேவர் பண்ணுற மாதிரி ஏன் விற்றீங்கிற கேள்வி வரும். இல்லை 10,000 சதுரடிக்கு தான் இவங்களுக்கு விற்றீங்க, அவங்க மீதி 6,500 சதுரடியை அவங்க கணக்கில் காமிக்காம கருப்பு பணமாக உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சு இந்த பணத்தை கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். இதற்கான புகாரை நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்துருக்குறோம். எல்லா புகாரை கொடுத்தா கீதா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்ன பண்ணீங்களா? இன்னைக்கு ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் எதுவும் பண்ணல. இப்போ சீஃப் இன்ஜினியராக இருக்க சத்யபிரகாஷ் அவர் மேலேயே சிஏஜி வந்து அவ்வளவு காட்டமான அறிக்கை கொடுத்துருக்குறாங்களே. அவரை சீஃப் இன்ஜினியர் ஆக்காதீங்கன்னு சொன்னோம், ஆக்கியிருக்கிறாங்க.
எவ்வளவு இந்த பாலம் விஷயத்தில் என்ன பண்ணார் செல்வராஜ், என்ன நடவடிக்கை எடுத்தார் இது வரைக்கும்? சார் அறப்போருக்கு தெரிஞ்சது ஆதவர்ஜுனா அவர்களுக்கு அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்காதா சார்? இல்லை சார், இல்லை சார், நான் கேட்குறேன் சார், ரியலி கொஸ்டின் கரெக்ட் தானே சார்? அறப்போர் இயக்கத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆதவர்ஜுனா அவர்களுக்கு தெரிஞ்சுக்க, நான் வந்து சர்க்காஸ்டிக்காக கேட்கல சார், உண்மையாக தான் கேட்குறேன். நான் என்ன சொல்ல, தெரியாமல் இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் சார் நான் தெரியாமல் இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இப்போ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சார், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரப்ட் டிபார்ட்மெண்ட். 20,000 கோடி ரூபா பட்ஜெட்டே அவங்களுக்கு தேவை கிடையாது. நான் சொல்லுவேன், 20,000 கோடிக்கு பதில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு 5,000-10,000 கோடி ரூபா அவங்களுக்கு குறைக்க முடியும். அவங்க செய்யும் வேலையே ஒரு தவறான செயல். ஒரு ரோடு 5 வருஷம் ஆகியிருந்தாலே நாங்கள் திரும்ப போடணும்னு சொல்லி நல்ல சாலைகளையே திரும்ப மேலே மேலே போடுறதுக்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்க. ஆனால் மோசமான சாலைகளை அவங்க போட மாட்டேங்கிறாங்க இல்லையா? இது வந்து பெரிய பிரச்சனை. நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதில் நடந்த ஊழல்களை, பல ஊழல்களை இந்த மாதிரி வந்து நம்ம வெளியே கொண்டு வந்து புகாரும் கொடுத்துருக்குறோம். அப்போது இந்த புகார்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைக்கி செல்வராஜ் போன்ற ஒரு பர்சன் எதுவும் செய்ய மாட்டார். நான் வந்து அடித்து சொல்கிறேன், நான் பார்த்துட்டேன், நிறைய புகார்கள்லாம் பார்த்துட்டேன். நானே புகார்கள் அமைச்சிருக்கிறோம், இன்னும் நடவடிக்கை எடுக்கல. ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதில் நம்பர் 1 வேணால் சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி ஒருவரை வைத்துக்கொண்டு இந்த துறை வந்து எந்த முன்னேற்றமும் காண்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ரைட் சார், நம்ம அடுத்து பார்ப்போம் சார். இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காதுக்கு போச்சுன்னா ஒரு நடவடிக்கைனா நம்ம ஃபர்தராக அதை வாட்ச் பண்ணுவோம் சார். சார் அடுத்து உதயநிதி நண்பர்கள் ஆகாஷ் பாஸ்கர், ரித்தேஷ், கேசவன், இந்த கேஎஸ்மார்ட் அந்த அன்வின் லேர்னிங் லேப்ஸ் மூலமாக கெல்ட்ரானை வந்து முகப்பாக வச்சு 950 கோடி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், லேப்டாப் டெண்டர்ஸு, சப்கான்ட்ராக்ட் முறைகேடு செஞ்சதா இடி வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி டாஸ்மாகில் ஓயாசிஸ் வந்து 1000 கோடி, சத்துணவில் கிறிஸ்டி பாண்டானு, இந்த வந்து கரைப்படைச்ச நிறுவனங்கள் ஆட்சி மாறியும் மறுபடியும் அரசு டெண்டரில் நுழையுதே சார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்ய இந்த அரசு என்ன பண்ண போகுது அப்படின்றது உங்களோட கருத்து எனக்கு வேணும் சார். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு எக்ஸாக்டாக இப்போ இந்த கேஎஸ்மார்ட்டோடைய என்ன இஷ்யூங்கிறது நமக்கு டீட்டெயிலாக தெரியாது. ஆனால் நான் பொதுவாக எந்த நிறுவனங்களும் எடுத்துக்கோம். இப்போ கிறிஸ்டி நாங்களே ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறோம். நிறைய பல நிறுவனங்கள், இப்போ பிஎஸ்டின்ற நிறுவனம் இருக்குது. கேபி பார்க்கில் 1 மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் பதில் 15 மூட்டை மணல் கலந்தாங்க. இன்னி வரைக்கும் நீங்கள் தொட்டாலே உதிரும் அந்த வீடு. ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய வீடு. இப்போ இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் நீங்கள் கருப்பு பட்டியலில் சேர்த்து அவங்க மீண்டும் டெண்டர் எடுக்காமல் மினிமம் பார்க்கணுமா இல்லையா? இப்போ இங்கே இந்த மாதிரி ஊழல் செய்யக்கூடியவங்க, அதாவது அந்த பிஎஸ்டி நிறுவனம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2018-19 அவங்க கட்டின கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி கட்டுறதுக்கு 1,800 ரூபா ஆகும். அவங்களுக்கு 2,600 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. 2,600 ரூபா ஒரு சதுரடிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்க ஒரு 800 ரூபா பணத்தை அடிச்சுட்டு மீதி 1,800 ரூபாவில் அவங்க வீடு கட்டியிருந்தா கூட, சதுரடி 1,800 ரூபா கட்டியிருந்தா கூட அந்த வீடு தரமாக இருந்திருக்கும். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, 1,800 ரூபாயை அடிச்சுட்டு 800 ரூபாய்க்கு தான் வீடு கட்டியிருப்பாங்க. இங்கே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த வீடு அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஊழல்கள்லாம் நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடியது. வாழ முடியல. இன்றைக்கி கேபி பார்க் புளியந்தோப்பில் போனீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு படமே வந்துருச்சு, மாவீரன் ஒரு படமே வந்துருச்சு. அதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாவீரன் ஒரு படம், அந்த சிவகார்த்திகேயன் படம். அந்த அது எதை பேஸ் பண்ணி கேபி பார்க் புளியந்தோப்பில் நடந்த உண்மையான சம்பவம், பிஎஸ்டி பண்ண ஊழல் பற்றிய படம் அது. ஆனால் அதில் ஐஐடி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. 1 மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் கூட 15 மூட்டை மணல் கலந்துருக்குறாங்கன்னு ஐஐடி ரிப்போர்ட் இருக்குது எங்ககிட்ட. 56 சாம்பிள் எடுத்துருக்குறாங்க. எல்லா சாம்பிளுடைய ரிப்போர்ட்டோட நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்துருக்குறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு சொல்லி அறிக்கை தயார் பண்ணி எங்கள் புகாரில் அரசாங்கத்திட்ட அனுமதி கேட்டுருக்கு சார். எனக்கு அனுமதி கொடுக்கல. எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் சாரி டு இன்டரப்ட் சார், நீங்கள் எங்கே சுற்றியும் வந்தாலும் வந்து போனால் லஞ்ச ஒழிப்புத்துறையினே சொல்லிருக்கிறீங்க. ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய இப்போ இந்த ஆக்சுவலி கேள்வியே இல்லை சார். ஆனால் எனக்கு என்னென்னா, இவ்வளோ நீங்கள் ரெக்கார்ட் பேசி இவ்வளோ விஷயம் நம்ம பேசுகிறோம். இப்போ அங்கே அருண் சார் வந்திருக்காங்க, ஏகப்பட்ட கான்ட்ராக்ட் இருக்குது. இப்போது அது நீங்கள் அது ஒரு தெளிவுபடுத்திடுங்க சார். ஏன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுன்ற மாதிரி யோசிக்கக்கூடாது. அவர் நடவடிக்கை எடுப்பாரா சார்? இப்போ ஏதோ ஒரு ஆக்ஷன் ஏதோ விட்டுருக்காங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பவர் பேக்டாக போட்டு அது எல்லா சேனல்லையும் வந்து நியூஸாக வந்தது, போஸ்ட்லாம் போட்டாங்க. நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து அவர் நடவடிக்கை எடுப்பாரா? உங்களோட கருத்து என்ன? இப்போ எல்லாம் அருண் சார் கையில் தான் இருக்கா? அப்போது இன்னைக்கு அருண் அவர்கள் நினைத்தால் உண்மையிலேயே அவர் இந்த ஊழல்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் எடுக்க முடியும். இட் ரெக்வயர்ஸ் ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, எந்த ஒரு பயம் இல்லாமல் எடுக்கணும். இந்த
டெஸ்ட் ஆஃப் கேரக்டர் இன்னைக்கு இப்போ அவருக்கு இருக்குது. அடுத்த 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் அவர் என்ன வேலை செய்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் நான் அவரை ஜட்ஜ் பண்ண போகிறேன். டன். நாங்கள் வந்து அவருக்கு இன்னைக்கு அந்த ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். அவரால் நீங்கள் வந்து ஒரு ஒரு எவ்வளவோ ஆதாரங்கள் இருக்குது. இப்போ வைத்தியலிங்கம் மாதிரி ஒரு அமைச்சர் ஒரு பிளான் அப்ரூவலுக்கு, ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு 28 கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. நாங்கள் ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறோம். 28 கோடி ரூபா அவர் மகனுடைய கம்பெனிக்கு வந்திருக்கு, ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து. நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஆன் டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருக்குது எல்லாமே. ஆமாம். இப்போ இதை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண எஃப்ஐஆர் ஆல்ரெடி இருக்குது. இதில் எஃப்ஐஆர் வந்து போட்டாச்சு. இடி ரெய்டு பண்ணி இடி வந்து கூடுதல் ஆதாரங்கள், நாங்கள் கொடுத்த ஆதாரங்களை தாண்டி இடி வேறு தனியாக ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி லஞ்ச ஒழிப்புத்துறைக்குள்ளேயே கொடுத்துருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அருண் சார் தான் பண்ணணும். இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவோம். ரைட் சார். இப்போ இந்த மாதிரி எவ்வளவோ நீங்கள் சொன்னது பாயிண்ட் சார். நம்ம சும்மா சொல்ல வேண்டாம் சார். அவரை நம்ம இந்த பிரிகேட் நிறுவனம் எடுத்துக்கோங்களேன். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. சேகர் பாபு தான் மினிஸ்டர் சிஎம்டிஏக்கு. எப்படி கொடுத்தாரு? இப்போது நீங்கள் வந்து நீங்கள் சிஎம்டிஏவே ஒரு மேப் வச்சுருக்கிறீங்க, மேப் வெளியிடுறீங்க. எது பள்ளிக்கரணை ராம்சார் சதுப்பு, இதுக்குள்ளே எந்த கட்டிடமுக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு நீங்களே சொல்கிறீங்க. அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரிகேடுக்கு அனுமதியும் கொடுத்துருக்கிறீங்க. அவ்வளோதான். இது எவ்வளோ சிம்பிளான ஒரு கேஸ். ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் நினச்சிங்கன்னா சேகர் பாபு மேலே எஃப்ஐஆர் போடலாம். போடுவாரா? பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதுதான் இப்போ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு அந்த பிரிகேட் நிறுவனத்துக்கு கொடுத்த அனுமதியையாவது விட்ரா பண்ணணும் கவர்மெண்ட்டு, இல்லையா? கன்ஸ்ட்ரக்ஷன் அனுமதியை ஃபஸ்ட்டு விட்ரா பண்ணணும். இன்னைக்கு அந்த ராம்சார் சதுப்பு நிலத்தை நம்ம காப்பாற்றணும்டா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். ரைட் சார். பல்வேறு விஷயங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதோட நம்மளோட முதல் எபிசோட மீண்டும் அடுத்த வாரம் பல்வேறு விஷயங்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி. நன்றி. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.